ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சிங்கப்பெண்கள் சிறப்பு படை அப்படின்ற ஒரு படையை வந்து இன்றைக்கி உருவாகியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து அந்த காரை இயக்கி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு கொடுத்துட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து 324 கோடிகளுக்கும் அதிகமான ஒரு நிதியை ஒதுக்கியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கான வெஹிக்கிள், தனியான வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு. 2500 பணியிடங்கள் நிரப்பப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படை கண்டிப்பாக நல்லபடியாக செயல்படும் அப்படிங்கிறது. மடிப்பாக்கம் போன்ற முக்கியமான சென்னையில் பெருநகரங்களில் இந்த மாதிரி கரண்ட் கட்டுன்றது ரொம்ப சாதாரணமாக இயல்பாக நடக்குது. நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லைன்றதையும் பார்க்குறோம். சரி, அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது நிர்மல்குமார் அவர்கள் என்ன ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபீஸ் கட்டையெல்லாம் பிடிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வீடியோ அனுப்புகிறாரு. சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டியில் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாரு. கரண்ட் கட்டு அப்படிங்கிறது திமுக அதிமுக சேர்ந்து பண்ணக்கூடிய சதி தான் பண்ணி இப்போ தாவேக அரசு மேலே ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணணுன்றக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி உடச்சி விட்ருக்காரு. அதுக்காக எடப்பாடி அவர்கள், உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் சபரிசன் வீட்டில் மீட் பண்ணதாகவும், அப்போ வந்து நீங்கள் சிஎம் ஆகிடுங்க, வெளியிலேருந்து ஆதரவு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ மாரிதாஸ் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்? இப்போ திமுக ஆட்சியில் வந்துட்டு ஒரு யூடியூபர் ஏதாவது பேசிட்டா உடனே கைது பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ தாவேக்கும் அதை கையில் எடுத்திருக்கா அப்படின்னா, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஒரு 2-3 நாளாக வீடியோ போடலை. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் என்ன கிறிஸ்டி ஆலய காணோன்னு சொல்லிட்டு கால் வரைக்கும் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளையும் தேடுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகளை இத்தனை பேர் விரும்பி பார்க்குறீங்கன்னும் போது அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ தெரிவிச்சுக்கிட்டு நம்ம செய்திக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சிங்கப்பெண்கள் சிறப்பு படை அப்படின்ற ஒரு படையை வந்து இன்றைக்கி உருவாகியிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களுக்கு உயிர் மூச்சுன்னு தாவேகா சொன்னதுக்கு அப்புறம் அதற்காக ஏன் நடவடிக்கை எடுக்க இவ்வளோ தயங்குறாங்க, அதாவது நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்கன்ற சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரியை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான போஸ்டிங்கில் முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண நிறைய என்ன சொல்கிறது திறமையான அதிகாரிகளை வந்து அங்கே இடம் மாற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, ஓகே சட்டம் வந்து கட்டுக்குள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு மத்தியில் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படையினும் போது அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெஹிக்கிள், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குமே, இதை ஏன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ நாட்கள் தாமதமாகுதுன்ற கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு இன்றைக்கி சிங்கப்பெண்கள் சிறப்பு படை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தொடங்கி வச்சுட்டார் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து அந்த காரை இயக்கி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு கொடுத்துட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களுக்கு எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியில் நிற்கிறது எங்கன்னு பார்த்தா இந்த போதை பழக்க வழக்கம்ன்ற பிரச்சனை தான். ஸோ இந்த போதை வஸ்துகள் தமிழகத்தில் இன்றைக்கி இல்லை, அதாவது மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலே இருந்த விஷயங்கள். அதை வந்து இன்றைக்கி நான் வந்து இவங்க பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னா நான் பேச வரல. இப்போ என்ன பண்ணலான்ற முடிவில் தான் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்னடா இதுலேயுமே வந்து திமுக பற்றி தான் அவர் வந்து குறை சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்குறவங்களுக்கு தோணி இருக்கும். நிறைய பேர் வந்து அதை வந்து இன்றைக்கி ட்வீட்லையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் யதார்த்தமாக தானே, மே மாதம்தான் வந்து இதை ஆரம்பித்தாங்களா? அதுக்கு முன்னாடியே இங்கே குற்றச்சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதாவது போதை பழக்கங்கிறத வந்துட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம், தடுக்க தவறியது யார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இப்படி பார்க்கும்போது இவ்வளோ, அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய திட்டங்களை வந்து கொண்டு வரதும் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் செவ்வனே வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஒரு முக்கியமான திட்டமாகவும் பார்க்கப்படுது. பட் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 324 கோடிகளுக்கும் அதிகமான ஒரு நிதியை ஒதுக்கியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கான வெஹிக்கிள், தனியான வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு. 2500 பணியிடங்கள் நிரப்பப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படை கண்டிப்பாக நல்லபடியாக செயல்படும் அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னென்னா, சென்னை போன்ற பெருநகரங்களில் இது ரொம்ப ஈஸியாக வந்து நடந்துரும். பட் தமிழ்நாடு ஃபுல்லாக இது நடக்குமா, எல்லா இடங்களையும் சிறப்பாக நடக்குன்றதை வந்துட்டு உறுதி பண்ணணும். ஸோ அதை கண்டிப்பாக
முதல் விஜய் அவர்கள் பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு தான் நம்மளுடைய முழு மூச்சாக நம்ம பார்க்குறோன்னு சொல்லும்போது இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறத தாண்டி அது சரியாக நடக்குதா, எல்லா இடங்களையும் போய் சேருதா, அது கரெக்டான பீப்புளை போய் சென்றடைஞ்சதா அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நோட் பண்ணணும். அந்த விஷயத்தை இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. அதை சரியாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடே அதிர வைத்த ஒரு செய்தினே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்குவாரி மூடல் அப்படிங்கிறத அமைச்சர் டி.கே. பிரபு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய இடங்கள்ல கல்குவாரிகள் அனுமதி பெறாமல் நீங்கள் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறீன்னு சொல்லிட்டு லாரிகள் பறிமுதல்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுமான பொருட்களோட விலையேற்றம், அதாவது எம்சாண்ட் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ, அதாவது 650 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் மாறி இருக்கு அப்படின்னும் போது, ஏற்கனவே இங்கே கட்டுமானம் பண்ணி நிறைய ஃப்ளாட்டுகள் விற்கப்படலைன்னு சொல்லி கட்டுமான தொழிலே இங்கே வீக்காக இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் புதிதாக கட்டுமானம் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படின்ற லெவலில் இருக்கும்போது இன்றைக்கி அடிப்படையாக மணல் கிடைக்கிறதே கிடையாது. அப்போ எம்சாண்ட் போன்ற கலவைகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி பேஸ்மெண்ட்டே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எம்சாண்ட் ரேட்டு இந்த அளவுக்கு போகுது அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்களை ஒவ்வொரு பொருட்களோட ரேட்டும் அதிகமாகுது. அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க கல்குவாரிகள்லாம் மூடி விட்டீங்க, அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட ரேட்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அவர் மூடினதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்கிறத நம்புற அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாளாக இருப்பாங்க. ஏன்னா அவர் மூடினது சில கல்குவாரிகள். இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட கல்குவாரிகள் இருக்குது. அப்படியே பார்த்தாலும் முறைப்படி எடுக்காத முறைகேடு செஞ்ச கல்குவாரிகள் மட்டும்தான் மூடப்பட்டிருக்கு. அப்போது அங்கே இருந்து தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்டுமான பொருட்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது யாரை முட்டாளாக்குறதுக்காக இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறாங்கன்னு தெரியல. ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை தட்டி கேட்குறாங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி நடவடிக்கை எடுத்தனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குன்றதையும் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அப்புறம் எப்படிப்பா இந்த ரேட்லாம் ஏறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு மாஸ்டர் ட்விஸ்டே இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த மாதிரி கல்குவாரிலாம் மூடிட்டிங்கன்னா இப்படி ஆகிடும், இதை தமிழக அரசு யோசிக்காமல் பண்ணிட்டாங்க, குறிப்பாக அமைச்சருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பணும். இதையும் தாண்டி இந்த கல்குவாரி ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்த வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள், இடைத்தரகர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் யோசிச்சு பண்ண மாட்டிங்களா? எப்படி இப்போ டாஸ்மார்க் மூணுன்னு சொன்னாங்கல்ல, இவ்வளோ கடைகளை மூணுனால இவ்வளோ வருவாய் இழப்பாயிருச்சு, அந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு வேலை கிடைக்கல, 10 ரூபா வாங்கினீங்கல்ல அந்த இது நீங்கள் இன்னும் தீர்க்கலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படி அங்கங்கே வரதை பார்த்தோம். பயனடைஞ்சதை பற்றி பெருசாக பேசாமல் இந்த பிரச்சனைகளை பற்றி பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கனிம வள கொள்ளைன்றது நமக்கு இப்போ இருக்க நம்ம வீடு கட்டி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கக்கூடியதெல்லாம் வாங்கி பண்ணலான்ற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தாலுமே, ஃப்யூச்சரில் ஒரு கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதுனால நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பசங்க எந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்றதை யோசிச்சு தான் இந்த மாதிரி அதிர்வு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்னென்னா, இந்த மூடப்பட்ட கல்குவாரிகள் இருக்கு இல்லையா, அங்கே எடுக்கப்பட்ட கனிம வளங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட தான் வருதா, இல்லை நீங்கள் வேறு யாருக்குமே ஏற்றுமதி பண்ணலையா, இல்லை அது பெரிய நிறுவனங்களுக்கு போய் சேரலையா, இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்ல. அப்படி இல்லாமல் அங்கே பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரேட் அதிகமான விஷயத்தில் என்ன பிரச்சனை, எதனால் ரேட் அதிகமாக இருக்குன்றத கண்டிப்பாக அமைச்சர் அவர்கள் கவனிக்கணும். அந்த வியாபாரிகளை வரவழைச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக இப்படி விலையேற்றம் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நிறைய வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அதாவது ரொம்ப பணம் வச்சுருக்கவங்களும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு மிடில் கிளாஸு அவங்களோட ட்ரீமே வீடு கட்டுறது அப்படின்னு இருக்கும்போது, வீடு கட்டுறதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம டக்குன்னு விலையேற்றிட்டோம் அப்படின்னா அது மக்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக மாறிடும். இதில் எப்படி இது இருக்குது, இப்போ திமுக அதிமுக சேர்ந்து தாவேக அரசு மேலே ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இந்த வன்மம் தாவேக அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு அனலை கக்குதுன்றது தெரியல. ஆனால் அடிப்படையாக மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட்டு. இப்போ இந்த கரண்ட்டு கட்டு ஏன் நடக்குதுங்கிறது எல்லா பக்கமும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக பெரம்பூரில் முதலமைச்சர் தொகுதியிலேயே கரண்ட் கட்டுன்னு சொல்லி நேற்று சாலை மறியலில் பார்க்குறோம். அதை தாண்டி இன்றைக்கி மடிப்பாக்கம் போன்ற முக்கியமான சென்னையில் பெருநகரங்களில் இந்த மாதிரி கரண்ட் கட்டுன்றது ரொம்ப சாதாரணமாக இயல்பாக நடக்குது. நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லைன்றதையும் பார்க்குறோம். சரி, அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது நிர்மல்குமார் அவர்கள் என்ன ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபீஸ் கட்டையெல்லாம் பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வீடியோ அனுப்புறாரு. என்னங்க சொல்கிறீங்க, ஃபீஸ் கட்டெல்லாம் பிடிங்கிட்டு போகிற அளவுக்கு என்ன ஆச்சு, அதை பிடிக்க போய் என்ன பண்ண போகிறானுங்க, அதை விற்றா என்ன காசு கிடைக்க போய் காயலாங்கல்ல போட்டு காசு வாங்க போகிறாங்களான்னு கேட்டால்,
அந்த ஃபீஸ் கட்ட ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதை பிடுங்கன்னா என்ன பிரச்சனையாகவும் தெரிஞ்சு ஒருத்தன் பண்ணுறான்னா அப்போ அதுக்காக தான் பண்ணியிருப்பானா, வெறும் 100 ரூபா 500 ரூபாய்க்காக பண்ணியிருக்க போகிறானா, அப்போ பின்னாடி என்ன இருக்குது, என்ன சதி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு அவர் சொல்கிறார். அப்போ ஒரு பக்கம் வந்து ஃபீஸ் கட்டையே பிடுங்குறாங்க, திடீர்னு இவ்வளோ நாள் ஒர்க் ஆகிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எரியுது, நிறைய இடங்களில் அதிகாரிகள் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா அந்த மின்வாரி அலுவலகத்தில் அதிகாரிகளே காணாமல் போயிடுறாங்க. அப்போ ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக தெரியுது, என்ன அப்படின்னா அரசு மாறிடுச்சு, ஆனால் அதிகாரிகள் இன்னும் அங்கே அப்படியே தான் இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் மிக மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு வன்மத்தில் பண்ணுறாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ திமுக அதிமுக ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு வன்மத்தில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா மின் பற்றாக்குறைன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த அரசுக்கு தகுதி கிடையாது, வரப்போகிற இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தாவேக்காக ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு டார்கெட்டோடு தான் பண்ணுறாங்கன்னே வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது இதை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல கூடிய தாவேக்கா அரசு. இப்போ தாவேக்கா அரசு யாராவது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்மிஸ் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு மற்ற அதிகாரிகளுக்கு வந்து தெரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றதை தாண்டி நீங்கள் கரண்ட்டு கட்டுங்கிறது பேசிக். ஏன்னா நைட்டு வந்து தூங்காமல், அது இப்போ இருக்க குழுக்கத்தில் ஒரு தூங்காமல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுப்பின் உச்சமாயிடும். அவன் உள்ளே வந்து ஒரே கேள்வி தான் கேட்பான், அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்களும் இதை கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அதை மக்கள் மத்தியில் வெளிப்படையாக சொல்கிறத தாண்டி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதை கண்டிப்பாக அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது, பண்ணுவாங்கன்ற நம்புவோம். ஏன்னா இப்போ ஆர்டிஸ்க்கு காணோம்னு சொல்லும் போதே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு, இன்னையா வந்து ஒரு மின்வாரி அலுவலகத்தில் ஆர்டிஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பிடிச்சிருக்காங்க, அவங்கள சிபிசிஐடி விசாரணைக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும், விசாரணையில் என்ன சொல்ல வராங்கன்றதையும் தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்போ ஆர்டிஸ்க்கு திருட்டாங்க சிபிஐ விசாரணைன்னு சொல்லும் போதே ஒருத்தர் அங்கே பதறாரு. அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், தெரியப்படுத்தணும். ஸோ அந்த வேலையுமே வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அந்த விஷயங்கள் பின்னாடி தான் இது எல்லாமே ஓடிட்டுருக்கு. அப்போது இவங்க கொடுக்குற வன்மத்தினால மக்கள், அதாவது அடிப்படையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து மேற்கோள் பண்ணி காட்ட வேண்டியிருக்குது. இதை வந்து சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டியில் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாரு. கரண்ட் கட்டு அப்படிங்கிறது திமுக அதிமுக சேர்ந்து பண்ணக்கூடிய சதி தான் பண்ணி இப்போ தாவேக்கா அரசு மேலே ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணணுன்றக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி உடச்சி விட்ருக்காரு. அவர் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது எனக்கும் தெரியல, ஆனால் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராக ஒரு ஸ்கிரிப்டே சொல்லியிருக்கிறாரு. அது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதாவது வந்து திமுக அதிமுக அந்த மே 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு, மே 4ஆம் தேதி வந்து 108 தொகுதி தாவேக்கா ஜெயிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா உதயநிதி அவர்கள் டிவியை உழைச்சிட்டு நான் சிஎம் விஜயெல்லாம் வந்து சிஎம் சீட்டில் உட்காரலாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒரே கண்ணீர் விட்டு கதறினார்னும். அதுக்கப்புறம் துர்கா ஸ்டாலின் வந்து சேகர்பாபுக்கு கால் பண்ணி, ஐயா இந்த மாதிரி, அதாவது என்ன தான் பண்ணுறீங்க எல்லாரும், இந்த மாதிரி வந்து என் பையன் அழுகுறான் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறமா வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தான் அந்த திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஒரு ஆட்சியை கொடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்ச மாதிரியும், அதுக்காக எடப்பாடி அவர்கள் உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சபரிசன் வீட்டில் மீட் பண்ணதாகவும், அப்போ வந்து நீங்கள் சிஎம் ஆகிடுங்க வெளியிலேருந்து ஆதரவு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் புரசில் அங்கங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை வந்து யாரும் பெருசாக மதிக்காமல் இருந்தாங்க. ஏன்னா மதிக்காமல் இல்லை, அதை பற்றி பெருசாக பேச விடலை யாருமே. இப்போ அதை பற்றி பேசினாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை விடுங்க திமுக அதிமுக அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிருக்குன்றாங்க. என்ன டே, அதிமுக சொன்னீங்க திமுக சொன்னீங்க, இப்போ திமுக அதிமுக அண்ணன் தம்பின்னு சொன்னால் இப்போ இவ்வளோ நாட்டில் ஓட்டு போட்ட மக்களில் முட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் பார்க்கும்போது திரும்ப அவர்களை வந்து முதல்வர் ஆக்கிடலாம். ஏன்னா இப்போ வந்து திமுக அதிமுக 2 பேரும் சேர்றதை வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் வச்சு செஞ்சுருவாங்க. அப்போ என்ன செய்யலாம், இங்கே பாருங்க, தலித்தில் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக மாறி இருக்காரு, இப்படி ஒரு சாதனையை பண்ண முடியுமா? இதுக்காக இவ்வளவு நாட்கள் எதிரியாக இருந்த திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில் சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாரும் கப்புச்சுப்புன்னு போயிடுவாங்க அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் எது கட்சி நடத்துகிறேன், அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கா? அதெல்லாம் கிடையாது. நான் முதலமைச்சர், இல்லைனா கட்சி நாசமாக போகணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முடிவுனால தான் இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு மண்ணை கவிக்கிட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முக்கியமாக கடம்பூர் ராஜு போன்றவர்கள்லாம் எவ்வளோ முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருந்தவங்கன்னு தெரியும். அவங்க இன்னைக்கு வந்துட்டு தாவேக்கா கட்சியில் இணைகிறதுக்கும் திமுகவில் முக்கியமான பர்சன்ஸ் வந்து தாவேக்காவில் இணைகிறதுக்கும் முக்கிய காரணமாக இருந்தது இந்த அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தான். இவங்க போட்ட அந்த கள்ள கூட்டணி டீல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியிலையும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எல்லாருக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.
அப்படிங்கிறதையும் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தாரு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆளுங்க தான்ப்பா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யூடியூபர் மாரிதாஸ் கைது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நீதிமன்றம் கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ மாரிதாஸ் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்? இப்போ திமுக ஆட்சியில் வந்துட்டு ஒரு யூடியூபர் ஏதாவது பேசிட்டா உடனே கைது பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ தாவேக்கும் அதை கையில் எடுத்திருக்கா அப்படின்னா ஒரு வரம்பு ஒன்று இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே பேசக்கூடாது. இப்போ நம்மளுமே வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ், பாஜக எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக விமர்சனம் பண்ண தான் செய்கிறோம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது வரம்பு இருக்குது. இப்போ இந்த கட்சியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, தலைவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு பேசலாம். ஒரு அளவுக்கு மேலே அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்க பேசுகிறது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிறது, அவங்க யார் கூட போகிறாங்க, யார் கூட வர்றாங்க, அவங்கள ஒருமையில் பேசுகிறது, தொண்டர்களை அசிங்கமாக பேசுறது, இதை ஃபாலோ பண்ணுறவங்களை அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு மாதிரியான ஒரு நாகரிக அரசியலுக்குள்ளேயோ ஒரு நாகரிகமாக ஒரு கருத்துக்களை பதிவிடுறதுலையோ அப்படியே டோட்டலாக மாறி வேறொரு விஷயத்தை கொண்டு வந்துடுது. இதை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒருத்தங்களை மரியாதை கொடுத்து பேசணுங்கிறதே வந்துட்டு இங்கே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி ஒருத்தங்க மேலே ஒரு கோபம் இருக்குது, அவங்க மேலே வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னாலும் கூட அவங்கள பற்றி சொல்லும்போது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்குற மரியாதை. அதையெல்லாம் விட்டுட்டு இவன் என்ன பெரியவனா, அவன் என்ன பெரியவனா, இவன் என்ன பிடிங்கிட்டு இருந்தான் நக்கிட்டு இருந்தான்னு சொல்லி கேட்டால் அது ரொம்ப 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 கொச்சையாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் தெரியும், உங்கள் மேலே இருக்க மரியாதையும் போயிடும். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் வந்து பார்த்தாரு. அதுவும் ஏஐ ஃபோட்டோ வச்சுட்டு அவர் பண்ண அசிங்கம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப மோசமான விஷயம். அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு கைதையும் பார்க்குறோம், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களையும் பார்க்குறோம். ஆனால் அப்படிலாம் பேசி அப்படிலாம் கிண்டல் பண்ணி அப்படிலாம் பண்ண ஒருத்தங்க தான் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென்கொரியாவில் ஹுண்டாய் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தத்துக்காக அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வெளிநாடு போயிருக்காங்க. இதை தாண்டி 18,600 கோடிக்கு இங்கே ஒரு புதுநுட்ப ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வேலைகளை சரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் கத்துங்க, கதறுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு வரம்புக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் தேவை அப்படிங்கிறதான் இப்போ இவரை பார்க்கும்போது தோணுச்சு. இதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இதே மாதிரி தான் வந்து அசிங்கமாக பேசிக்கிட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்திக்கிட்டு திமுக ஓட்டு போடாத எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப 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 கொச்சையாக பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து காவல்துறை கண்காணிக்கணும். இது வந்து என்ன சொல்கிறது, தாவேக்கா கட்சி எடுத்து பேசின எல்லாரையுமே உள்ளத்துக்கு போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் ரொம்ப ஆரோக்கியமாக விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னா மெர்சல் சாங் ஒன்று ஒழிச்சது, இது சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்குறாங்க. இது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஏன்னா அரசு நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு சினிமா பாடல் ஒழிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்கும்போது ஓரளவுக்கு அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மேடையில் பேசும்போது ஏன் மின்வெட்டை பற்றியும் இதை பற்றிலாம் பேசலை, ஓகே அது வந்து ஒரு ஹாப்பியான நிகழ்வு தான். இருந்தாலும் மக்கள்கிட்ட இதை பற்றிலாம் பேசணும் இல்லையா. குறிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு சொன்னது கூட நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கூட கேட்டிருந்தோம். அதெல்லாம் நியாயமான கேள்வி தான். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிஎம் அவர்களை பார்த்துட்டு சிஎம் வெளியே வராரு. வந்ததுக்கு அப்புறமா செய்தியாளர் 4 கேள்வி கேட்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை, உள்ள என்ன நினச்சுன்னு கேட்க போகிறாங்க. அவர் சொல்ல போகிறாரு. சொன்னதுக்கப்புறமா இவங்க சிலதை ஞாபகப்படுத்துவாங்க. இப்போ மின்வெட்டு பிரச்சனை இருக்கே சார், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி சிறப்பு பெண்கள் படைய ஆரம்பிச்சிருக்கேன், அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விகள் எல்லாமே அவங்க கேட்குற கேள்வி கிடையாது, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அவர் சில பதில்களை கொடுப்பார். இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, ஸோ நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி வேலை செய்வாங்க. இல்லை சிஎம் அவர்களே அந்த கவனத்தை கொண்டு வந்து வேலை செய்வாங்க. ஏன்னா இன்றைக்கி நியூஸை பார்த்து சில விஷயங்கள் மாறுதுங்கிறது தெளிவாக தெரியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போடுறாங்க, அடுத்த நிமிஷம் அதுக்கான அறிவிப்பு வருது. அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில கேள்விகள் வந்து ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேட்கும்போது அது கொடுக்கக்கூடிய பதில் ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் வேண்டாம், என்ன விஷயமோ அது ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை தான் வந்து சில பேர் விமர்சனமாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப கொச்சையாக பர்சனலாக பேசும்போது அவர் உள்ளத்துக்கு போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அந்த வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் எப்படி டிகே பிரபு பட்டையை கிளப்புறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிகே ரமேஷ் உண்மையிலே அமைச்சர் பொறுப்பேற்றதுலேருந்து பம்பரமாக சுழண்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயில்களுக்கு நேரடி விசிட், அது நேரடி விசிட்னா சும்மா சொல்லிட்டுலாம் போகிறது கிடையாது, திடீர்னு உள்ளே போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறது, அவங்க போயிட்டு சொன்ன உடனே அந்த நடவடிக்கை எடுக்கிறது,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ரொம்ப நெகிழ்வாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். என்னென்னா, ஒரு விழாவில் கலந்துக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட ஃபோட்டோ போல், அந்த வெளியில் எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ, அவருடைய புகைப்படம் அங்கே இடம்பெறல. உடனே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். சாரி, தெரியாமல் நடந்துச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து தானாக வர விஷயங்கள். இது வந்து நீங்கள் கட்சியில் இருக்க திமிரு இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு கட்சியில் வந்து ஆளுங்கட்சி ஆகிட்டா ஒரு திமிரு தெனாவட்டு வந்துடும், இவன் ஃபோட்டோ இதுக்கு அவன் ஃபோட்டோ அப்படிலாம் யோசிக்கும் போது அதை போய் கேட்குறதே ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே பாராட்டுகள் அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு. போய் அதை கேட்டிருக்கீங்க, போய் கேட்டு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கீங்க. ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்குறோம். அப்படியே கட் பண்ணால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேயர், அந்த மேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டுனுக்காரு, பேசினுக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், உங்களுக்கு தான் சேர் கொடுத்துருக்கேன், நீ ஏன் சோஃபாவில் உட்காந்துருக்கேன் நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் வந்து இந்த விஜய் இருக்கார் இல்லையா, அவர் ஃபோட்டோக்கெல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன். நான் வந்து கருணாநிதி அவர்கள், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள், அவங்க ஃபோட்டோ இருக்குல்ல, அது கீழே தான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவேன், இங்கெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காராம். இது எப்படி இருக்குன்னா, எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே வன்மத்தை கக்கியிருக்கீங்க நீங்கள் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் ரூம்லேயே இருக்காதீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. எதுக்கு அந்த ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறாராமா. இவர் வந்து திமுக கட்சிக்குள்ளக்கூடிய அந்த தலைவர்களை குளிர்விக்கிறாராம், மனசை குளிர்விக்கிறாராம் அவர் பண்ணுறது. இதெல்லாம் வந்து சிரிப்பாக தான் வருது. இது எதாவது சொல்கிறல, ஒரு பக்கம் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அவரோட ஃபோட்டோ போடலன்னு சொல்லி போய் மன்னிப்பு கேட்குற அமைச்சரை பார்க்குறோம். இன்னொரு சைடில் பார்த்தா இந்த மாதிரி அவர் ஃபோட்டோ கீழே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிற மேயரை பார்க்குறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு உல்லாசத்தில் வந்ததுக்கு அப்புறமா பல மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா போட்ட சவாலுக்கு எந்த அளவுக்கு மக்கள் பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி விஷயங்கள் இவ்வளோ தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ மாரிதாஸ் கைதிலிருந்து இன்றைக்கி சிங்க பெண்கள் சிறப்பு படை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் சரியாக இருக்கா? இந்த சிங்க பெண்கள் சிறப்பு படை இருக்குது இல்லையா, ஸோ இது எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்கிறதையும் சொல்லலாம். இதை தாண்டி வந்து இன்றைக்கி சவுக்கு சங்கர் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நாளையிலேருந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, யார் வந்து பெஸ்ட்டு கமெண்ட் போடுறாங்களோ அவங்கள வந்துட்டு வீடியோ முடியும் போது நம்ம வந்து அதில் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுவோம். எங்கள் எடிட்டர் வந்து அதை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸில் ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்டை யார் பண்ணுறாங்கன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ அதனால் வந்து யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது நான் கிறிஸ்டி.